நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து 26 பிஎன்எஸ் 88 ஐபிசி ஆக்ட் நாட் இன்டெண்டட் டு காஸ் டெத் டன் பை கன்சென்ட் இன் குட் ஃபெய்த் ஃபார் பர்சன்ஸ் பெனிஃபிட். இதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் அந்த குட் ஃபெய்த்தில் வந்து இன்னொரு செக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா 30 பிஎன்எஸ் வந்து இந்த குட் ஃபெய்த்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷனு. அது சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த செக்ஷனையும் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். அடுத்து செக்ஷன் என்ன கிளியர். இதில் வந்து ஒரு மெயின் செக்ஷனு, ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், அவ்வளோதான். நத்திங் விச் இஸ் நாட் இன்டெண்டட் டு காஸ் டெத் இஸ் அன் அஃபென்ஸ் பை ரீசன் ஆஃப் எனி ஹார்ம் which it may cause or be intended by the doer to cause or be known by the doer to be likely to cause to any persons for whose benefit it is done in good faith and who has given a consent whether express or implied to suffer that harm or to take that risk of that harm. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செக்ஷனில் யார் இன்னொரு பர்சனுடைய பெனிஃபிட்டுக்காக சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அவங்களுக்கு வந்து குட் ஃபெய்த்தில் சில ஹர்ட் பண்ணுறாங்களோ, சில ஹர்ட்னா என்ன, காயத்தை உருவாக்குறாங்களோ, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு பாதிப்பு உருவாக்குறாங்களோ, அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து பாதுகாக்குது. அப்போ இதில் வந்து முக்கியமாக என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னா, அந்த ஆக்ட் வந்து அவங்களுக்கு டெத்தை காஸ் பண்ணுற இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குட் ஃபெய்த் இருக்கணும். மூணாவது, அது ஒரு இன்னொருத்தருடைய பெனிஃபிட்டுக்காக இருக்கணும். நாலாவது, அந்த பர்சன் மஸ்ட் ஹாவ் கிவன் கன்சென்ட். இப்போ நீங்கள் 30 பிஎன்எஸ் எடுக்கும்போது 30 பிஎன்எஸில் என்ன மிஸ் ஆகும் அப்படின்னா, அங்கே கன்சென்ட் இல்லாமலே பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே கன்சென்ட்டோடு கொடுக்கணும். அந்த கன்சென்ட் விச் மேபி எக்ஸ்ப்ரெஸ் கன்சென்ட் ஆர் இம்ப்ளைடு கன்சென்ட் அந்த மாதிரி இருக்கணும். அப்போ ஈவன் த ஆக்ட் காஸ் ஹார்ம், இன்டென்ட் டு காஸ் ஹார்ம், is likely to cause harm is not an offense if all the offenses are, if all the above conditions are fulfilled. அதான். அப்போ கீழேருந்து நம்ம மேலே வரோம். அப்போ சொன்ன கன்சென்ட் கொடுத்துட்டாங்க, அப்போ குட் ஃபெய்த்தில் இருக்குது, அது இன்னொருத்தருடைய பெனிஃபிட்டுக்காக இருக்குது, அவங்களுக்கு வந்து இன்டென்ஷன் கிடையாது, டெத்தை தான் காஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்க பண்ணுற ஹார்மோ அல்லது அவங்க வந்து அந்த நான் பண்ணுற ஒரு வேலையினால அவங்களுக்கு ஹார்ம் உருவாக்கும்னு தெரிஞ்சும் பண்ணியிருந்தாலும் அவங்க பண்ணுறது அஃபென்ஸாக மாறாது அப்படின்றதான். அப்போ இதில் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் தராங்க. என்ன, ஒரு சர்ஜன் அவர் வந்து பர்டிகுலர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. அது லைக்லி டு காஸ்ட் தி டெத் ஆஃப் இசட் ஹூ சஃபர்ஸ் அண்டர் த பெயின்ஃபுல் கம்ப்ளைண்ட் பட் நாட் இன்டெண்டிங் டு காஸ் இசட்ஸ் டெத் அண்ட் இன்டெண்டிங் இன் குட் ஃபெய்த் Z's benefit perform that operation on Z with Z's consent. A has committed no offense. என்ன பண்ணுறாரு, ஒரு பேஷண்ட் வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி, அந்த எமர்ஜென்சி என்ன பண்ணுறாரு, அந்த எமர்ஜென்சி வந்து ஆப்ரேஷன் ரிஸ்கின்னு அவருக்கு தெரியும். ஆனால் அதில் சர்வைவலுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி அவர் பண்ணுறாரு. ஈவன் அந்த சர்ஜரியில் வித் கன்சென்ட்டோட, முன்னாடி வந்து சைன் வாங்கிடுவாங்களா அந்த மாதிரி கன்சென்ட்டோட, even if the patient dies during the surgery, the surgeon is protected under this section. அதுதான் அதில் முக்கியமானது. அப்போ 26 பிஎன்எஸும் 30 பிஎன்எஸும் ரொம்ப முக்கியமான செக்ஷன் அப்படின்றத நம்ம அந்த குட் ஃபெய்த்தில் புரிஞ்சுக்க முடியுது. அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். அப்போ இதில் வந்து ரெண்டே செக்ஷன் தான். ஒன்று காமன்னாக சொல்லக்கூடிய ப்ரொவிஷன், அது மெயின் செக்ஷன், இன்னொன்று வந்து இல்லுஸ்ட்ரேஷனு. இதெல்லாம் அவ்வளோதான்.